ஓம் சாந்தி. 1/12/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி. முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தையின் கழுத்து மாலையாக எப்போது ஆகிறோம்? பாபா சொல்றார், உயிருடன் வாழ்ந்து கொண்டே உங்களுடையவர் ஆகின்றோம் என்று வாழ்ந்து கொண்டே உங்களுடையவர் ஆகின்றோம் என்று சொல்லி தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தந்தையின் கழுத்து மாலை ஆகிறோம். இரண்டாவது, தந்தை எந்த ரகசியத்தை இப்பொழுது கூறுகிறார்? இன்னைக்கு முரளியில் என்ன ரகசியம் சொன்னார்? நான் ஒவ்வொரு கல்பமும் பாபா சொல்லி, நான் ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளை மாயாவிடமிருந்து விடுவித்து பிராமணராக்கி சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்று பாபா கூறுகிறார். மூன்றாவது கேள்வி, தந்தை யாருக்கு அர்ப்பணமாகிறார்? யார் சேவை செய்ய தகுதியுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ, யார் சேவை செய்ய நல்ல தகுதியுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் தந்தை அர்ப்பணம் ஆகிறார். சேவை செய்த பாபா அர்ப்பணம் ஆயிடுவார். நாலாவது, சதா ஆரோக்கியமானவர் யார்? மனதின் குஷியின் மூலம் நோய்களை தூரத்திலிருந்தே விரட்டக்கூடியவர்கள்தான் ஆரோக்கியமானவர்கள் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, அனைத்து கஜானாக்களும் எப்பொழுது நிரம்பும்? நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது அனைத்து கஜானாக்களிலும் நிரம்பியவர் ஆகி விடுவீர்கள். fill in the blanks. மனம் டேஷாக இருந்தால் உடலின் டேஷ் உணர்வும் ஏற்படாது. மனம் சரியாக அல்லது ஆரோக்கியமாக இருந்தால் உடலின் நோயும் உணர்வு ஏற்படாது. உடலுடைய நோயினுடைய உணர்வு ஏற்படாது. மனம் ஆரோக்கியமாக சரியாக இருந்தால் உடலின் நோயின் உணர்வு ஏற்படாது. இரண்டாவது, மோகத்தை வென்றவர்கள் டேஷ். மோகத்தை வென்றவர்கள் சேவைக்கு ஓடுவார்கள். யாரு மோகத்தின் மீது வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்க சேவைக்கு ஓடுவார்கள். மூன்றாவது, இது டேஷ் நாடகமாகும். இது அனாதியான உருவாக்கப்பட்ட நாடகமாகும். நான்காவது, இந்த பாடசாலைக்கு வருவதன் மூலம் உடனடி பலன் டேஷ் கிடைக்கிறது. இந்த பாடசாலைக்கு வருவதன் மூலம் உடனடி பலன் பிராப்தியாக கிடைக்கிறது. அஞ்சாவது, டேஷ் ஆகுங்கள், அப்போது போதை ஏறி இருக்கும். மோகமற்றவர், மோகத்தை வென்றவர் ஆகுங்கள், அப்பொழுது போதை ஏறி இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.